டேட்டாவை வச்சு கணிக்க முடியுமான்னு கேட்டா அது ஏதோ ஒரு பெரிய மர்மம் மாதிரி தோணலாம் இல்லையா? ஆனா உண்மையில இந்த மர்மத்தை தீர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அடுத்த மாதம் இல்ல அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு மெனக்கெடுவாங்க. அவங்க சேல்ஸ் கூடுமா இல்ல குறையுமா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு அவங்க எப்படி பதில் கண்டுபிடிக்கிறாங்க? பதில் இங்கே தான் இருக்கு. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கிற டேட்டாவுக்குள்ள தான் நமக்கான எல்லா தடைகளும் ஒளிஞ்சிருக்கு. ஒரு டிடெக்டிவ் மாதிரி இதுல மறைஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. சரி, இந்த பயணத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல டைம் சீரீஸ், அதாவது காலத்தொடர்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற வடிவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து அந்த டேட்டாவை எப்படி தனித்தனியா பிரிக்கிறது, எதிர்காலத்தை கணிக்க என்னென்ன கருவிகள் இருக்கு, கடைசியா இந்த வடிவங்கள்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க போறோம். வாங்க முதல் பகுதிக்கு போலாம். காலத்தொடர்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இது காலப்போக்கில் ஒரு கதையை சொல்ற டேட்டா தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட கால வரிசைப்படி சேகரிச்ச தகவல் தான் காலத்தொடர். உதாரணத்துக்கு, ஒவ்வொரு நாளும் வெப்பநிலை எப்படி மாறுது, ஒவ்வொரு மாசமும் ஒரு கடையோட விற்பனை அறிக்கை, இல்லனா ஒரு வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கறது. இது எல்லாமே டைம் சீரீஸ் டேட்டா தான். ஓகே, இப்போ அந்த டேட்டாவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தடயங்களை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதாவது தேவையில்லாத இரைச்சலுக்கு நடுவுல உண்மையான சிக்னலை எப்படி பிரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதோ அந்த ரகசிய ஃபார்முலா. எந்த ஒரு டைம் சீரீஸ் டேட்டாவையும் இந்த 3 விஷயமா பிரிக்கலாம். 1 ட்ரெண்ட், அதாவது அதோட நீண்ட கால போக்கு. 2வது சீசனாலிட்டி, அதாவது பருவகாலம். 3வது ரெசிஜுவல், அதாவது மிச்சம் இருக்கிற இரைச்சல். இதுல முதல்ல இருக்கிற ட்ரெண்ட், அதாவது போக்குன்னா என்னன்னா, அந்த டேட்டாவோட நீண்ட கால பயணம். நடுவுல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், ஆனா மொத்தமா அதோட திசை எங்க போகுது? ஒரு கம்பெனியோட வருமானம் மாதிரி அது மெதுவா ஏறுதா இல்ல இறங்குதா? 2வது சீசனாலிட்டி, அதாவது பருவ காலம். இது குறிப்பிட்ட கால இடைவெளியில திரும்ப திரும்ப வர்ற ஒரு பேட்டர்ன். ரொம்ப சுலபமா கணிக்க முடியும். கோடை காலத்துல ஐஸ்கிரீம் சேல்ஸ் அதிகமாகிற மாதிரி, இல்லைன்னா வார இறுதியில ஆன்லைன் டிராஃபிக் அதிகமாகிற மாதிரி. கடைசியா வர்றது ரெசிடியூவல், இதை நாய்ஸ்னு சொல்லலாம். ட்ரெண்டையும் சீசனாலிட்டியும் நீக்கினதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற கணிக்க முடியாத விஷயங்கள் தான் இது. திடீர்னு ஒரு நாள் வெப்சைட் டவுன் ஆகி சேல்ஸ் குறையுது இல்லையா, அந்த மாதிரி எதிர்பாராத திருப்பங்கள் தான் இந்த நாய்ஸ். சரி, இந்த 3 விஷயத்தையும் எப்படி தனித்தனியா பிரிச்சு பார்க்கறது? அதுக்கு நாம பயன்படுத்துற டெக்னிக் பேர் தான் டீகம்போசிஷன். இதுதான் நம்ம டிடெக்டிவோட முக்கியமான கருவி. இந்த டீகம்போசிஷன் டெக்னிக் இப்படி தான் வேலை செய்யும். மேல இருக்கிற சிக்கலான ஒரு டைம் சீரீஸை அதோட அடிப்படை கூறுகளான ட்ரெண்ட், சீசனாலிட்டி, அப்புறம் நாய்ஸ்னு அழகா 3ஆ உடைச்சு காட்டிடும். இப்படி பிரிச்சு பார்க்கறப்போ ஒவ்வொரு பேட்டர்னோட தாக்கமும் நமக்கு பளிச்சுன்னு தெரியும். இந்த பிரித்தலை நாம 2 வழியில செய்யலாம். ஒன்னு ஆடிட்டிவ் மாடல், இன்னொன்னு மல்டிப்ளிகேட்டிவ் மாடல். சீசனாலிட்டி மாற்றங்கள் பெருசா மாறாம நிலையா இருந்தா ஆடிட்டிவ் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே காலப்போக்கில் இந்த மாற்றங்கள் விகிதாச்சாரமா அதிகரிச்சா மல்டிப்ளிகேட்டிவ் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர், நாம இப்போ இறந்த காலத்தை அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இனி எதிர்காலத்தை கணிக்க என்னென்ன கருவிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல முதல்ல வர்றது மூவிங் ஆவரேஜ். இந்த டெக்னிக் டேட்டால இருக்கிற சின்ன சின்ன தேவையில்லாத ஏற்ற இறக்கங்களை எல்லாம் நீக்கி உண்மையான நீண்டகால போக்க ரொம்ப மென்மையாகவும் தெளிவாகவும் நமக்கு காட்டும். மூவிங் ஆவரேஜோட மேஜிக்கு இதுதான். நீங்க பாக்குற இந்த கரடு முரடான டேட்டாவை எடுத்து அது ஒரு ஸ்மூத்தான தெளிவான வளைகோடா மாத்திடும். இதனால நமக்கு உண்மையான ட்ரெண்ட் என்னன்னு சுலபமா தெரிஞ்சிடும். மூவிங் ஆவரேஜ் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனா இன்னும் துல்லியமான சக்தி வாய்ந்த கணிப்புகள் வேணும்னா ஸ்பெஷலிஸ்ட் அரிமான்ற ஒரு கருவி தான் பயன்படுத்துவாங்க. அரிமான்றது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. அது 3 வெவ்வேறு கான்செப்டுகளை ஒன்னா சேர்த்து வேலை செய்யற ஒரு மாடல். சுருக்கமா சொல்லணும்னா ஏஆர், அதாவது ஆட்டோ ரிக்ரெஷன், பழைய டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு புதுசா என்ன வரும்னு யோசிக்கும். அடுத்து ஐ, அதாவது இன்டகிரேட்டட், டேட்டாவில் இருக்கிற தேவையில்லாத ஏற்ற இறக்கங்களை சரி பண்ணி அதை ஒரு நிலைத்தன்மைக்கு கொண்டு வரும். கடைசியா எம்ஏ, அதாவது மூவிங் ஆவரேஜ், நாம போன தடவை கணிச்சதுல என்ன தப்பு பண்ணோம்னு பார்த்து அந்த தப்பை இந்த தடவை சரி பண்ணி கணிப்பை மேம்படுத்தும். பாத்தீங்களா, இந்த 3 சேரும்போது தான் அரிமா ஒரு பவர்ஃபுல் டூலா மாறுது. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. சரி, கடைசியா ஒரு கேள்வி. இந்த பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இது ஏன் இவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இந்த பேட்டர்ன்ஸை நாம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்போ குழப்பமா தெரிஞ்ச டேட்டா நமக்கு ஒரு தெளிவான கதையை சொல்ல ஆரம்பிக்கும். அந்த தெளிவு தான் நம்மள புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வைக்கும். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இந்த புது அறிவை வச்சு உங்க அன்றாட வாழ்க்கையில, உங்க வேலையில இல்ல சந்தையில நீங்க பாக்குற எந்த பேட்டர்னோட மர்மத்தை உங்களால இப்போ உடைக்க